வரவன் போகிறவனெல்லாம் இழிவுபடுத்துகிற அளவுக்கு இந்து மதம் அந்த அளவுக்கு கேவலமாக போச்சு. இந்துக்களும் அந்த அளவுக்கு ரோசம் கெட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? போன வாரம் அப்படித்தான் கஸ்தூரியை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. கேட்க யார் வந்தா? இந்துக்கள்னால் அவ்வளவு இளக்காரம். இப்போ பாருங்கள், இசைவாணி பாடிய ஒரு பாடல் அது சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. அதில் முக்கியமான வரிகள் என்னென்னா, ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தா என்னப்பா, பயங்காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லைப்பா, நான் தாடிக்காரன் பேத்தி, இப்போது காலம் மாறி போச்சு, தீட்டான துப்பட்டா உன் சடங்கக்காரி துப்பட்டா. இந்த அளவுக்கு இந்துக்களை பற்றி எழுத முடியுது, அதை கொண்டு வந்து மேடையில் நின்று பாட முடியுது அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்துக்கள் ஒற்றுமையாக இல்லாமல் போனது தானே. நாம் ஏன் ஒன்றா இல்லை? ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன், ஒரு சின்ன பையன் என்னை பார்க்க வந்தான். கையில் பைபிளோடு வந்திருந்தான். அதுக்கு முன்னாடி அவன் இந்து, எனக்கு ரொம்ப பழக்கமான பையன்தான். என்னடா திடீர்னு கையில் பைபிள்லாம் வச்சுருக்க, மதம் மாறிட்டியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பைபிளை பற்றி பேசிக்கிட்டே இருந்தவன் என்னையும் அந்த மதத்துக்கு மாற்றிடலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணான். நான் விடுவேனா? நான் தான் இந்து ஆச்சே. ரொம்ப உஷாராக அவனை மதம் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கோயில் குளம் இந்த மாதிரி கிடா விட்டு இப்படி எந்த விசேஷத்துலேயும் கலந்துக்குவான். அவன் அப்படியே முழு இந்துவாகவே மாறிட்டான். அதாவது இந்துவாக இருந்து கிறிஸ்துவத்துக்கு போனவன் திரும்ப பழைய இந்துவுக்கே வந்துட்டான். அப்புறம் அப்படியே காலம் கடக்குது. அப்படியே வருஷம் போக போக பையனுக்கு மீச தாடியெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டான். பொம்பளை சோக்கு கேட்குது பையனுக்கு. ஒரு பொண்ணை பார்த்தும் வச்சுட்டான். என்கிட்ட வந்து சொன்னான், ஆனால் இந்த மாதிரி ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கிறேன் அப்படின்னா. பண்ணிக்கடா, தாராளமாக பண்ணிக்கடா, அதான் கல்யாண வயசு ஆயிடுச்சுல. ஆனால் அதெல்லாம் ஓகே, பொண்ணு ரெடியாக இருக்குது. ஆனால் பொண்ணு வீட்டில் பேசி இதை ஒரு அரேஞ்ச் மேரேஜாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். நல்லதுடா, அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் பேசு அப்படின்னு. ஆனால் நீங்களும் கூட வாங்க அப்படின்னா. பொண்ணு வீட்டில் போய் ஒரு கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருந்தோம். மேலே கீழேயும் பார்த்தாரு. தம்பி நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டார். அவன் இந்து தாங்க, நம்பி கொடுங்க. ரொம்ப நேரம் யோசனை பண்ணி திரும்ப கேட்டார், தம்பி நீங்கள் என்ன ஆளுங்க? அப்போ தான் இசைவாணி பாடிய பாடலிருந்து ஒரு வரி ஞாபகத்துக்கு வந்துச்சு. தீட்டான துப்பட்டா உன் சடங்கக்காரி துப்பட்டா.